ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நண்பா. தேங்காயில் பண்ணுறேன். தேங்காய் மிட்டாய் சொல்லுவோம்ல, இதில் வந்து ரவுண்டு தேங்காய் மிட்டாய், ரோல் தேங்காய் மிட்டாய் சொல்லுவோம். செம்மையாக இருக்கும். இதில் பாதாம்லாம் பிஸ்தாலாம் போட்டிருக்கு. ஸோ அதை எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துங்க நண்பா. நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். கீழே பண்ணியிருக்கேன் நண்பா. செம்மையாக இருக்கும். அதில் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், செம்ம டக்கராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நண்பா. அப்போ தான் நான் மேலே வர முடியும் நண்பா. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி நண்பா. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். என்ன ஸ்வீட்னா தேங்காய் மிட்டாய் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்க, பாதாம்லாம் போட்டிருக்கு. ஸோ வால்நட்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் நல்லா இது பண்ணி இதே மாதிரி நம்மளும் சீவியாச்சு பாதாமும். அதான் பாருங்கள், சின்ன சின்னதாக பிடிசாக இருக்கும் நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ இது வந்து ஒரு 2 தேங்காய், நல்லா பெரிய பெரிய தேங்காய். ஸோ அந்த 2 தேங்காயில் இது இப்போ சீவி வச்சுருக்கு. இப்போ ரெடியாக பண்ண வந்தோம். இப்போ ஸ்வீட்டு. ஸோ எண்ணெய் இப்போ இது வந்து 100 கிராம் கீ போட்டிருக்கு பாருங்கள். இதுங்களா போட்டாச்சு, ஏற்றியாச்சு கடாய். ஸோ நம்ம இது அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இதில் வந்து எல்லாச்சியும் போட்டிருக்கு. எல்லாச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதோட பாதமும் போட்டிருக்கு. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டினியூவாக பார்த்துங்க. இது வந்து ஒரு 2 தேங்காய், இது முழு தேங்காய் அப்படியே நம்ம சீவி போட்டிருக்கோம். ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணுறாரு. நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். ஸோ அந்த எண்ணெயில் வதக்கணும். அது எண்ணெய் லைட்டாக இருந்தால் நீங்கள் போட்டுங்க. நெய் உங்களுக்கு தேர்த்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இது 100 கிராம் போட்டுருக்கேன்னா அது இப்போ இது வதக்கணும். அது எண்ணெயில் இது எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த நெய். ஸோ நம்ம இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் தேவை இல்லையா, இது லைட்டாக இருந்தால் போதும். இப்போ சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். 250 கிராம் சீனி தெரியுமா சார்? ஸோ நம்ம பாருங்கள், இப்போ சர்க்கரை போட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 300 கிராம் போட்டுக்கங்க. 2 கிளாஸு 1/2 போட்டாச்சு. 300 கிராம் சர்க்கரை. ஸோ இது நல்லா அப்படியே நல்லா இதாக இருக்கணும். ஸோ இதில் இப்போ பால் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சுகர் போட்டோன்னா அப்படியே திக்காக ஊற்றிக்கணும். ஸோ இப்போ பால் ஊற்றுறாரு. பால் ஒரு 250 ml, 1/2 லிட்டர் ஊற்றிக்கங்க. பால் ஊற்றி கொஞ்சம் இது அப்படியே ட்ரை ஆகணும். பால் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம. ஸோ இது அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இப்போ ஃபயரை கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க. பாருங்கள், பால் நல்லா இதாகிடுச்சு. பால் போட்டோம், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ட்ரை ஆகணும். இந்த ட்ரை ஆகி அப்படியே இந்த பால்லேயே இந்த தேங்காய் அப்படியே வதக்கிறவனு தான் பால்லேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ இதுதான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். 15 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இது. சரி, பாருங்கள், பாதாம் இது கடமண்ணெலாம் இருக்குது. அந்த தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுப்போம். இன்னொன்று நான் அதுவும் பண்ணுறேன். இன்னொன்று கடையில் விற்கிறாங்க, அதுலேயும் பண்ணலாம். அதுவும் நான் எப்படி பண்ணணும் அதுவும் நான் காமிச்சிடுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் கடையில் விற்பாங்க, ட்ரை பண்ணி வச்சுட்டு. அதுலேயும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன், அதுலேயும் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஓகே நண்பா. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி நண்பா. ஸோ பாருங்கள், பாதம்லாம் நீங்கள் பாதம் கொஞ்சம் அந்த கீழே வதக்கிக்கூட அப்படி கூட மிக்ஸ் பண்ணலாம். இதில் நாங்கள் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பவுடர் மாதிரி பண்ணிட்டோம். பாதம் தூளாக்கியாச்சு. ட்ரை ஆகிட்டு
கலர் மாறுது பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணணும். கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நான் 300 இது போட்டேன், 250 போட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் 250 பால் ஊற்றிங்க, இல்லை 200 கூட ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டு தேங்காய், அது நல்லா பெரிய பெரிய தேங்காய். எப்படியும் ஒரு இது வந்து எப்படியும் ஒரு 1 kg வரும் தேங்காய். ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, சூப்பராக உங்களுக்கு பால் நல்லா ட்ரை ஆகுது. தெரியுது பாருங்கள். ஸோ நண்பா ட்ரை ஆகிட்டு சைடில் பாருங்கள், இந்த சைட்லலாம் அப்படியே எடுத்து விடணும், இல்லைன்னா சைட்லலாம் அப்படியே ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம், சுகர்லாம் அப்படியே சர்க்கரை வந்து அப்படியே ஒட்டிடும். அடி போடுங்க, முக்கான அடி பிடிச்சிடும். ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பால் கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இந்த ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அடி பிடிச்சிடும், கீழே அடி பிடிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கணும். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ நம்ம பாருங்கள், இப்போது கொஞ்ச நாளாக ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டோன்னா கீழே கற்றுரும். ஸோ இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் கை தான் கொஞ்சம் வலிக்கும். நல்லா நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலக்கும் போது அப்படி இப்படி அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இதுதான். ஸோ நண்பா இது வந்து எப்பயுமே எடுத்துடணும், இல்லாட்டினா இதை பிடிச்சிடும். அப்படியே பாருங்க, பிடிச்சிச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ பிடிச்சி ஸ்லோ பண்ணிடணும். தயிரை விட்டிங்கன்னா அப்புறம் கலர் மாறிடும். பாருங்கள்,
சைட்லலாம் அப்படியே பிடிச்சி எடுத்து விட்டுணும். பாருங்கள், பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கலர் மாறுது. கலர் மாறுது. நண்பா, இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் சைடில். ஸோ இந்த ப்ரௌனாக மாறுது பாருங்கள். ஸோ இந்த இதில் ப்ரௌனாக மாறி அவ்வளோதான் புரிஞ்சிடுச்சுன்பா. இதுதான். ஸோ இது டெஸ்டிங் பாருங்கள், இந்த இதில் தெரிஞ்சிடும். ஃபயர் ஆஃப் பண்ணிடுவோம் தான் பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஸோ நம்ம பாருங்கள் இப்போது. ஸோ இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காரு. அது எதுக்குன்னா கை சூடாக இருக்குது. ஸோ பாருங்கள், பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த தண்ணி வச்சுருக்கோம்? தண்ணி வந்து இதில் ஒட்டும் கையில். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ சூடாக இருக்கும்போது பண்ணால் தான் இல்லாட்டி கொஞ்சம் இதாகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு கை சூடாக இருந்தால் மறுபடியும் கையில் எப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது. பாருங்கள், ஊட்டுறாரு நம்ம ஃப்ரெண்டு ஊற்றிட்டுருக்காரு. சோறு தான். ஸோ இதுதான் பாருங்கள், உருண்டை பண்ணி வச்சுருக்கு. ஸோ ஒவ்வொன்றா அதே மாதிரி உருண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான். கொஞ்சம் வச்சிங்கன்னா இது ட்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இல்லைன்னா பிடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்க. अच्छा, करा हो सकता. ஸோ இப்படி தான் நண்பா, நீங்கள் அப்படியே ஊட்டிக்கலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஊட்டி தண்ணியில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி அப்புறம் அந்த எண்ணெயும் அந்த ஈயும் உங்களுக்கு இதாகாது. அதே இந்த மாதிரி சர்க்கரையும் உங்கள் கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டாது. இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் பண்ணிங்கன்னா. ஸோ பாருங்கள், அவர் அது மாதிரி தான் ஊட்டிட்டு இருக்காரு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிக்கங்க. ஸோ இதுதான். ஸோ நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். இப்போது ஸோ தேங்காய் மிட்டாய் சொல்லுவோம். இதே தேங்காய் வந்து ரோல் தேங்காய் மிட்டாய் செம்மையாக இருக்குது நண்பா. வேறு லெவலாக இருக்குது. அது பாதம்லாம் அப்படியே இறங்கி ஜூஸியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் நினச்சி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.